பெரும்பான்மையான மக்களோட சிந்தனை எப்படி இருக்குது அப்படின்னா, நம்மக்கிட்ட எதெல்லாம் இல்லை, நம்மளால் எதெல்லாம் செய்ய முடியாது, நம்மளோட இயலாமை இன்னொன்று இருக்கும் இல்லையா, அதை பற்றின சிந்தனை தான் அதிகமாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் எனக்கு கிடைக்கல இல்லை, இதெல்லாம் எனக்கு இல்லை இல்லை, இதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுல்ல, இப்படி இருந்தால் நான் எப்படி இதை பண்ண முடியும், எனக்கு இப்படி இதுதானே கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட இல்லாததும் கிடைக்காததும் வராததும் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். உண்மையிலே நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நமக்கு என்னெல்லாம் வரும், அந்த மாதிரியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்காக இல்லாத விஷயமும் நம்மக்கிட்ட வந்துரும்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளோட சிந்தனை மொத்தமும் எதெல்லாம் இல்லை, நமக்கு கிடைக்கல, வரலை, அந்த மாதிரியான விஷயங்களை மட்டுமே அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் கொடுக்கும் பொழுது இருக்கிற வளமான பல விஷயங்களும் கூட கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போயிடுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இது வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிளெஸ்ஸிங் என்ன, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் அதை நினைவுபடுத்தி பாருங்கள். நிறைய இருக்குது. நீங்கள் எத்தனையோ பேருக்கு நல்ல ஒரு வீடு இல்லாமல் இருக்காங்க, எத்தனையோ பேர் நல்ல சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, நல்ல ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்க, எத்தனை பேர் நம்ம பார்க்குறோம் அப்படிலாம் இருக்கிறாங்க. கை இல்லாமல், கண் இல்லாமல், கால் இல்லாமல், எத்தனையோ பல பிரச்சனைகளோடு இருக்காங்க. உறவு பிரச்சனைகளோட, நிறைய ஃபிசிக்கல் பிரச்சனையோட, ஃபிசிக்கலாக நிறையா டிசீஸோட, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அவ்வளோலாம் இருக்கும் பொழுது நமக்கு எவ்வளோ வளமான விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம நிம்மதியாக இருக்கிறோம், நம்மளால் 3 வேளை நம்மளால் சாப்பிட முடியுது, நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு வீட்டில் இருக்கிறோம், நல்ல உறவுகள், அன்பான உறவுகள் பக்கத்தில் இருக்கிறாங்க. சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கூட நம்ம எக்ஸ்ட்ரீம் எண்டு வரைக்கும் கொண்டு போயிடுறோம். நமக்கு மட்டும்தான் அந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆக்சுவலி உண்மை அப்படி இல்லவே இல்லைங்க. நமக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, பிளெஸ்ஸிங் என்ன அப்படின்றத கொஞ்ச நேரம் நீங்கள் நினச்சி பார்த்தாலே இந்த வாழ்க்கையோட அந்த ஒரு அற்புதமான விஷயம் புரிய ஆரம்பிச்சிடும். நம்ம இவ்வளோ விஷயங்கள் நம்ம வச்சுட்டு நம்ம போய் நம்மளை தப்பாக நினச்சிட்டோமே, நம்மளை கடவுளை நம்மளுடையெல்லாம் திட்டமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆகும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிளெஸ்ஸிங் என்ன, உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை முதல்ல சிந்தனை பண்ணி பாருங்கள். உண்மையிலே உங்களுக்கு என்ன உங்களுக்கு வரும், உங்கள்கிட்ட என்ன ஸ்கில் இருக்குது, அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு முதல்ல நீங்கள் யோசிக்க ஆரம்பித்தாலே பிரபஞ்சம் மொத்தமும் உங்களுக்காக செயல்படும். உங்களோட தேவை என்ன, உங்களோட ஆசை என்ன, அத்தனையும் பூர்த்தி பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் இயலாமை பற்றி மட்டுமே நீங்கள் சிந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. ஸோ சிந்திச்சு செயல்படுங்க. தேங்க்யூ.